வணக்கம் மக்களே! இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில யார சந்திச்சு பேச போறோம்னா, நம்ம டாக்டர் தீபா அருளாளன் அவங்கள சந்திச்சு நெறைய விஷயங்கள் கேட்க போறோம். 2026 பொறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து முதல் 6 மாதங்கள் வேற வேற மாதிரியான மாற்றங்களும், அடுத்த 6 மாதங்கள் வேற வேற மாதிரியான மாற்றங்களும் இருக்க போது. சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் 6 மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது ஜனவரி முதல் ஜூன் வரை எப்படி இருக்கும்? அந்த 6 மாத காலங்கள் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கோம். 2வதாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு அந்த 6 மாத காலம் எப்படி இருக்கும்? ரிஷபம் பாருங்கம்மா, ரொம்பவே எக்ஸலன்ட்டா இருக்க ஃபர்ஸ்ட் ராசி எது சோ இந்த அப்படின்னா வருஷம் ரிஷபம் தான் சொல்லணும். ரிஷபம் தான் சூப்பர்ன்னு கண்டிப்பா, சொல்றீங்க. கண்டிப்பா. ஓகே, எக்ஸலன்ட்டா இருக்க ஃபர்ஸ்ட் ராசி ரிஷபம் தாம்மா ஓகே. சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முற்பகுதி எடுக்கிறோம் ம். வச்சுக்கோங்களேன். 1/6/2026 வரைக்கும் சனி பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா, லாப சனியா இருக்காரு. சூப்பர். லாப சனி என்ன இவங்க வேலை செய்யறாங்க அப்படின்னாலும், அதுல அபரிவிதமான லாபத்த குடுக்கறதுக்கு சனி ரெடியா இருக்காரு. வெற்றி தான். ஆமா. ஆ. ஆனா, அந்த லாபத்த குடுக்கக்கூடிய இடத்துல பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. 10ல 11லாம் பாவிகள் இருந்தா நல்ல யோகம் அப்டிம்பாங்க. ம். ஆனா 11ல இங்க இருக்கக்கூடிய பாவி யாருன்னா, ராகு இல்ல. இருக்கக்கூடிய பாவி சனி. அப்ப அவர்தான். நீ வேலை செஞ்சா நான் குடுப்பேன். நீ வேலை செய்யலன்னா நான் குடுக்க மாட்டேன். நீ சோம்பேறியா இருந்தா நானும் சோம்பேறியா இருப்பேன். நீ சுறுசுறுப்பா இருந்தா நானும் சுறுசுறுப்பா இருப்பேன். அந்த மைண்ட் செட் சனிக்கு. ம், ம். அப்ப இவங்க ரிஷபராசி அன்பர்கள் வேலைக்கு கஷ்டப்படக்கூடிய பெர்சனாலிட்டீஸ் கிடையாதும்மா. மாடு மாதிரி உழைப்பாங்க. கால தான் அதனோட சிம்பல் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆ குடும்ப பொதிய சுமக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டு போனா பைசன் சொல்லலாம். அடிச்சு ஆமா. புடிச்சு. கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் அந்த குடும்பத்த சுமக்கிறது எல்லாமே இந்த பிள்ளைங்க செய்யுங்க ம். அப்படின்னு சொல்லலாம். என்ன இந்த பிள்ளைங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம், லவ் எதிர்பார்க்குங்க. ரொம்ப ரொமான்டிக்கான பெர்சனாலிட்டீஸ் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். சரி. நம்ம சினிமால பார்க்குறோம் பார்த்தீங்களாம்மா, உருகி உருகி காதல் பண்றது. ம். ஒரே ஒரு இளநீர்ல வச்சு 2 ஸ்ட்ரா ஸ்ட்ரா போட்டு போட்டு. மணிக்கணக்கா இருந்திருக்குது. ஆ. கண்ணோட கண் பார்த்து, கையோட கை கோத்து பேசிட்டு இருக்கிறது. ரொம்ப நேரம் பீச்ல அதுங்க என்ன பண்ணுங்கன்னே தெரியாது. உட்கார்ந்துட்டே இருக்குங்க. அப்ப ஒண்ணுத்த ஒண்ணு பார்த்துட்டே இருக்கும். இவங்கலாம் இவங்க ரிஷபராசிக்காரர்கள் தான். எல்லாம் ரிஷபம். அப்படி மாட்டிக்கிட்டீங்க. நீங்க ஒருத்தவங்கள பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சாலிடா முடிவு பண்ணிடலாம். அதுல அந்த 2 பிள்ளைல ஏதோ ஒரு பிள்ளை ரிஷபம் அப்படின்னு. ஓ! சரி, ஒண்ணு அந்த சரி. பையனா இருக்கலாம், இல்ல அந்த பொண்ணா இருக்கலாம். ரிஷபம். ரொமான்டிக்கா இருக்கிறவங்கலாம் பயங்கர ரிஷபத்துல தான் ரொமான்டிக். இருப்பாங்க. ஓகே. என்ன ஒரு ப்ராப்ளம்னா ரிஷபத்துக்கிட்ட உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க. அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சமா என்னோட 16 இயர்ஸ் ரிசர்ச்ல நான் அன்கண்டிஷனல் லவ் ரிஷபத்துக்கு கிடைச்ச மாரி நான் பார்த்ததே இல்லம்மா. ஓகே. ஃபைன். 1000 ரிஷபம் பார்க்குறேன் அப்படின்னா, அதுல 1 வேணா ஓகே. அந்த 1 பார்த்தீங்கன்னா, சமீபத்தில திருமணமானதா இருக்கு. ம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் அப்படின்ற விதத்துல நம்ம எடுத்துக்கலாமே தவிர, பெருசா அந்த லவ் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா, இந்த சபிக்கப்பட்ட ராசிகள் அப்படின்னே சிலது சொல்றது உண்டு. காதல்ல. அதுல 1 ரிஷபமோ அப்படின்னு சொல்லலாம். சோ ஓகேங்களா? அப்ப இவங்களோட பொறப்பு எதுக்கு? உங்களுக்கு தோணுது இல்லையா? இவங்களோட பொறப்பு சாதிக்கிறதுக்கு. இத 20 வயசுல புரிஞ்சுக்கினா நல்லது. 50 வயசுல புரிஞ்சுக்காத, 60 வயசுல புரிஞ்சுக்காத ரிஷபமும் ஸ்டில் இருக்கதான் இருக்க செய்றாங்க. தான் செய்றாங்க. இருக்கதான் செய்றாங்க. இப்ப நீங்க ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னீங்கக்கா. வயதுக்கு ஏற்ற மாதிரி சனியா இருக்கட்டும், ஆமா, குருவாக ஆமா. இருக்கட்டும் மாற்றங்கள் ஏற்படும் ஆ. அப்படின்னு. ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபம் அப்படி நம்ம சொல்ல முடியாதும்மா. ரிஷபம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஃபுல்லாவுமே சனி லாப சனியா தான் இருக்காரு. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியானா, நான் பெருத்த லாபத்த குடுப்பேன். ம். ரிஷபம் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய பெர்சனாலிட்டீஸே கிடையாது. என்ன, எப்ப நம்மளுக்கு ரொம்ப நேரம் நல்லா இருக்கோ, இந்த லவ், ரொமான்ஸ் இந்த மாரி கிடைக்காத கருமத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு, நம்ம ஓரங்கட்டி. நம்ம ஓரங்கட்டு நீ ஓரங்கட்டிரு. சாதிக்கிறதுக்கு பொறந்த. ஆமா. நீ இப்ப நம்ம என்ன சொன்னாலும், ஆ 16 வயசு பொண்ணுக்கு புரியாதும்மா. ரிஷபம் 46 வயசு கூட புரியாது. என்ன சொன்னாலும் புரியாது. எனக்கு நான் எப்பயுமே லவ் மூட்ல தான் இருப்பேன். அதுதான் ரிஷபம் அப்படின்னு சொல்லலாம். ஆ. ஓகேங்களா? சரி. ரொம்ப மந்தமா இருப்பாங்களாக்கா? அப்படி இல்லம்மா. ஆ. லவ் மூட்ல இருப்பாங்க. லவ் ஓகே. மூட்லனா எனக்கு அ நான் சினிமா பார்க்குறேன் அப்படின்னா ரொமான்ஸ் படம் தான் பார்ப்பேன். அடடா! அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்கும்மா. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும் இல்லைங்களா? ஆ. அந்த மாரி பிடிக்கும். இப்ப சிம்மம்னா டாமினேட்டா நிக்கிறது. ஒரு கூட்டத்துல தலைவனா இருக்கிறது சிம்மத்துக்கு ஆமா, பிடிக்கும். அந்த ஆமா. மாரி ஒரு ராசிக்கும் இன்பில்ட்டாவே ஒரு கெப்பாசிட்டி இப்ப இருக்குமா. ரிஷப ஒரு ராசினா டெண்டன்சி. லவ் லவ்ல லவ் லவ் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபைன். லவ் ரொம்ப பிடிக்கும். தன்னை அட்ராக்டிவா அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கும். 10 பேரோட போகும்போது ஒருத்தவங்க நம்மள திரும்பி பார்க்கறது பிடிக்கும். இன்னொருமா ரிஷபத்துக்கு கோணி பையில ஒரு பிள்ளை இருக்கு. ஒரு கோணி பையில ட்ரெஸ் தச்சு குடுத்தீங்க அப்படின்னா கூட அந்த பிள்ளை அதுல ரொம்ப அழகா தெரியும். அதுதான் ரிஷபம். சோ ஒரு மாரி தேஜஸா இருப்பாங்க. சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஓ! ராசிம்மா. சூப்பர். இன்பில்ட்டாவே அழகு அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். தன்னை அழகா அலங்காரம் பண்றது ரிஷபத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ரூ. 500 நீ குடுத்தியான்னா, ரூ. 50,000 குடுத்தா ஒரு பிள்ளை என்ன மாரி தன்னை ரெடி பண்ணிக்குதோ, ரூ. 500 இந்த பிள்ளை ரெடி பண்ணிக்கும். சூப்பர். இன்பில்ட்டாவே அந்த நாலேட்ஜ் அவங்களுக்கு உண்டு. ம், ம். அதீத திறமைசாலிங்க. அத யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ம், சொல்லலாம். ம். சோ இந்த லாப சனி என்ன பண்ணுவாரு? செய்யக்கூடிய தொழில்ல அபரிவிதமான லாபத்த குடுப்பாரு. இந்த பிள்ளைங்க லவ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கணும், உழைக்கணும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ராகு பகவான் 10ஆம் பாவம். தொழில் ஸ்தானத்துல ராகு. பொதுவா 10ல ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. ம், ம். இங்க 10ல இருக்கக்கூடிய பாவி ராகு, ராட்சஸ். கண்டிப்பா அந்த யோகத்த குடுத்துருவான். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாம்மா, ஒரு கிராமத்துல ஒரு சில 100 மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு பெர்சனாலிட்டி, ஒரு டாக்டர்ன்னு வச்சுக்கலாமே.
அவங்க இப்ப பாம்பே மாதிரி சிட்டிக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து பல லட்சம் மக்களுக்கு அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ராட்சச யோகம் சொல்லலாம். அந்த மாதிரியான அந்த யோகம் மாதிரியான யோகம் கிடைக்கும். வரும். ஓகே. தொழில்ல பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவாங்க. அதுக்கு ராகு தான் மனது ராகு தான் வைக்கணும். ராகு ஓகே. தான் அதுக்கு வந்து காரணம். ஓகே. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு ஓகே. பெரிய பிராப்தம். ரிஷபம் இந்த வருஷம் அடுத்த வருஷம் விட்டுடுச்சு அப்படின்னா இன்னும் 27 வருஷம் காத்துட்டு இருக்கணும் ரிஷபம். ஒரு விஷயத்த செம்மையா சொல்லிட்டீங்க. இந்த 2 வருஷத்த விட்டுறாதீங்க ரிஷபராசிக்காரர்கள். ஹார்ட் ஒர்க் பார்த்துட்டே இருப்பாரு. சனீஸ்வர பகவான் உங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒரு தெளிவான தகவல் குடுத்திருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் கேது 4ஆம் பாவமா. ம். 4ஆம் பாவம் கம்ஃபர்ட் ஜோன்ல கேது. அந்த 4ஆம் பாவம்ன்றது சுகதாயார் ஸ்தானம். ம். சுகஸ்தானத்துல கேத்துரும் போது நிறைய ரிஷபம் டிஃபால்ட்டா வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் உண்டு. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரும். தேடி வரும். ஏன்னாமா இந்த ராகு கேது வந்து நிழல் கிரகம், சாயா கிரகம், பாம்பு கிரகம், சர்ப கிரகம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ம். அந்நிய நாட்டு கிரகங்களும் அவங்கதான். வெளிநாடு போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களும் அவங்கதான். சிறப்பு. ஓகேங்களா? அதுக்கு மேல சந்திரனும் இருக்காரு, சுக்கிரனும் இருக்காரு. ஆனா பிரிடாமினன்ட்டா இவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லலாம். சோ சுகஸ்தானத்துல கேதுன்னும் போது ஃபாரின் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, விசா கிடைச்சு வேலை செய்யறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, கடைசி நான் டூர் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனா அது அம்மா ஸ்தானமோ அப்படின்னால அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். ஓகே. நம்மளோட ஹெல்த்லயும் டிஃபால்ட்டா நம்ம கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்கு ஸ்தானம். காசு வரக்கூடிய இடம். காசு வரக்கூடிய இடத்துல தேவகுரு முழு சுபர் பொன்னர் இருக்காரு. அப்ப குடும்பத்துல நல்ல காசு அப்படின்றது வரும். கூறி பிடிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படிங்கிற மாதிரி இல்ல, நல்ல இருக்கு. காசு வருமா, சரி. நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். சரி. ஆனா அது வாக்கு ஸ்தானமோ அப்படின்னால ரிஷபராசி அன்பர்களோட ராசி அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான்மா. சூப்பர். குரு வந்து சுக்கிரனுக்கு ஆப்போசிட்டான கிரகம். தேவகுரு, இவர் அசுரகுரு. அப்ப தேவகுருக்கும் அசுரகுருக்கும் ஒத்து வராது. அதனால நம்ம வாக்கு கொடுக்க கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன்னு வச்சுக்க, இப்ப நம்ம வீட்ல நம்ம மச்சினம் பிள்ளைங்களுக்கு வந்து இல்ல மூத்தார் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையா இருக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பாக்குறாங்க போது அந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு சஜஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நல்ல பையன், இறை வழிபாடு இருக்க குடும்பம், அந்த குடும்பம் இந்த குடும்பம் நம்ம சஜஸ்ட் பண்ணா அவனுக்கு வந்து FB-ல ஒரு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. போடு. இன்ஸ்டால 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவன் பயங்கரமா தறிகேடா இருப்பான். ஆனா வீட்ல நல்ல பையனா இருப்பான். நம்ம தெரியாம ரெக்கமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாய் கொடுத்து நம்ம மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்குவோம். ஆயிடும். கண்டிப்பா. வேணும்ட்டே என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இவ செஞ்சுட்டா அப்படின்ற ஒரு அவப்பேருக்கு ஆளாகும். ஆக இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி, இந்த விஷயத்துக்கு நான் வாரண்டி, இதுக்கு நான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன். இதெல்லாம் ரிஷபம் செய்யக்கூடாது. ஓகே. இது வந்து டிஃபால்ட்டா இந்த 6 மாசத்துக்கு கண்டிப்பா செய்யக்கூடாது. சரி. ஓகே. இப்ப இந்த 6 மாசம் சொல்லிட்டீங்க. இந்த முதல் 6 மாச காலம் யாருக்குமே ஜாமீனுக்கு போய் நிக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்கீங்க. இப்ப வந்து சனீஸ்வர பகவான் ராகுவோட பார்வை இருந்தா தானாவே வந்துட்டு எல்லாமே அந்த என்ன சொல்றது, ஏதோ ஒரு மூலையில வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஓகோ ஆகன்னு அவங்கள பத்தி பேசுற அளவுக்கு பெரிய அளவு ஆவாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இந்த 6 மாசத்துல நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பாங்க. திருமண தடையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல சக்சஸ் ஆகுமா ரிஷபராசி? கண்டிப்பா சக்சஸ் ஆகுமா. ரிஷபம் என்ன நீ கேட்கிற அத்துணையும் கிடைக்கும். நீ கேளு. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. தட்டு, வேலையை தட்டு, கடவுள்கிட்ட வந்து கேளு, அத்தனையும் நடக்கும். நீ சாலிடா வந்து பிளானட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காங்கம்மா. சோ இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்காங்க. சார் நிறைய பேர் சொல்றாங்க ரிஷபராசிக்கு 2026 சுமாராக இருக்கிறது, தாமதமாக இருக்கிறது, எடுத்த காரியம் முடியாது, நீங்க நினைத்தது நடக்க தாமதமாகும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரிஷபராசிக்கு நீங்க சொல்றதை பார்த்தா 2026 அவங்க பக்கம் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ரிஷபராசிக்காரர்கள் இந்த வருஷம் வந்துட்டு நான் இந்த விஷயம் எல்லாம் பண்ணலாம், தைரியமா பண்ணலாம்னா என்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி நிறைய வந்து பாருங்க, சோசியல் மீடியால நிறைய பேர் பேசுவாங்க. எல்லாருமே கரெக்டா உண்மையை தான் பேசுறாங்களா? சத்தியமா எனக்கே தெரியாது இல்லம்மா. நான் எத்தனையோ மீட்டுக்கு போயிருக்கேன். சம்பந்தமே இல்லாம ஒரு ராசிக்கு எக்ஸலண்டா இருக்கும், மட்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏன் சொல்றாங்க? பிளானட்ஸ் நம்ம இருக்கிற பொசிஷனை பார்த்து மக்களுக்கு உண்மையானது சொல்லணும். இப்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. ஆனா சுய ஜாதகத்துல தசை எது நடக்குது? இது 50% இம்பாக்ட்மா. சுய ஜாதகத்துல தசநாதன் வலுத்து இருந்தா 100க்கு 100% லட்சம் % எக்ஸலண்டா இருக்கும். நல்லா இல்லைன்னா கூட 50% நல்லா தான் இருக்கும். அப்ப ஏன் அவங்க சுமாரா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்றது அவங்க தான் சொல்லணும். உண்மையான பிளானட்டரி பொசிஷன்ஸ் வச்சு நான் சொல்றேன், உள்ளதை உள்ளபடி. ஓகேங்களா? இப்ப நீங்க கேட்டீங்க என்னென்ன வீடு வாங்கலாம், திருமணம் பண்ணிக்கலாம், லவ் எப்பயுமே வரும் போவோம், அதை விட்டுருங்க, அது உங்களோடது. அது ஆமா, அது வந்து வேணாம்லாம் நம்ம சொல்லக்கூடாது. என்னம்மா அது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சா சாதிக்கலாமா. நீ என்ன லெவல்ல சாதிக்கணும்னு நினைக்கிறியோ சாதிக்கணும். இது ஃபர்ஸ்ட் 6 மாசம். ஓகேங்களா? இப்ப அப்படியே பின்னாடி 6 மாசமும் நம்ம போனோம் இல்லைங்களா, ஒரு வருஷத்துக்கான பலன் சொல்றோம் இல்லைங்களா. இப்ப பின்னாடி 6 மாசம் அப்படின் போது சனி அதே லாப சனியா தான் இருக்கா. குருனோட பார்வை இருக்கு. ரொம்ப சீக்கிரம் உனக்கு லாபத்தை கொடுக்கணும்னு நினைப்பான். சட்டு பொதுவா சனி வந்து மந்தன், முடவன், நிதானமா தான் செய்வான். ஆனா இன்டென்சிஃபைடா செய்வான். இப்போ வந்து பாருங்க, ரொம்ப சீக்கிரமா இன்டென்சிஃபைடா உனக்கு நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்.
10ஆம் பாவத்துல ராகு, குருனோட பார்வை இல்ல, குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப முற்பகுதியில குரு சண்டால யோகம் இருந்துச்சு, பிற்பகுதியில இல்ல. அப்ப ஒர்க் ஸ்பாட்ல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நெகட்டிவா நம்ம சொல்லணும் இல்லமா, ஒர்க் ஸ்பாட்ல நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். நீ சாதாரணமா இருந்தா டக்குன்னு பெரிய ஆள் ஆயிட்ட, உன்னை பார்த்து 4 பேருக்கு கஷ்டம் வராதா? உன்னை வந்து போட்டு தள்ளணும் நிறைய பேர் நினைக்க மாட்டாங்களா? ப்ரெஷர்ஸ் இருக்கும், அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னா ராகு வந்து சதயத்துல சஞ்சாரம் பண்றான் ஆகஸ்ட் 2 வரைக்கும். ஒர்க் ஸ்பாட்ல கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும். நம்மளோட ஃபேம் வந்து டிஃபேம் பண்ணணும் நிறைய பேர் நினைப்பாங்க. கவனமா இருக்கணும். நம்ம அதுக்கு வந்து இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லலாம். கேது சேம் பொசிஷன், கவலை இல்லை. அதே மாதிரி குரு பகவான் வந்து பாருங்க 3ஆம் பாவம். என்னோட தைரியஸ்தானத்துல இருக்காரு. என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். நான் அதீத கான்ஃபிடென்ட்டா வருவேன். தம்பி தங்கச்சி சப்போர்ட் எல்லாமே வரும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, முற்பகுதி எக்ஸலண்டா இருக்கு, பிற்பகுதி எக்ஸலண்டா இருக்கு. அப்ப ஓவரால் அந்த ஒரு வருஷம் முழுசுமே நீ என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினைக்கிற, நீ சாதிச்சுக்கோ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு இருக்கும்லம்மா. ஒவ்வொருத்தவங்களுக்கு எல்லாமே லைஃப் ஃபுல்ஃபில்ட் ஆயிருக்கும். ஃபேம் மட்டும் வேணும், ஒரு சிலருக்கு காசு வேணும், ஒரு சிலருக்கு பிள்ளைங்களை செட்டில் பண்ணும். என்ன நீ பண்ணணும்னு நினைக்கிறியோ தாராளமா பண்ணிக்கலாம். எல்லா பிளானட்ஸும் மாவலஸா இருக்காங்க. அதுதான் உண்மை. சோ ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் காதலுக்கு சொந்தக்காரராக இருந்தாலுமே ஹார்ட் ஒர்க் அது உங்களை காப்பாத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் முழுக்க 2026 முழுக்க ஒரு ஆளுக்கு சாதகமா இருக்குன்னா அது ரிஷபராசி தான் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி.